உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு இதுவரைக்கும் நாங்க எங்களோட ஜெனரேஷனுக்கு இது ஒரு நியூ கவர்மெண்ட்டா இருக்க போது. வி நீட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி கவர்னன்ஸ். லைக் பாஸ்ட்ல இருந்த மாரி இல்லாம, எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓப்பனா வேணும். அண்ட் என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாமே ஸ்டில் லோவர் கம்யூனிட்டில இருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு அது சேஞ்ச் ஆகணும். சானிடேஷன் ஒர்க்கர், அந்த கிளீனிங் ஒர்க்கர் அப்படிங்கிறது வந்துட்டு, அவங்க பார்க்கக்கூடிய வேலையா இல்லாம, அது ஜஸ்ட் ஒரு எல்லா ஹியூமனாவும் எந்த ஹியூமன் எங்க இருந்தாலும் அது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாவோ, ஒரு ஒர்க்காவோ அத வந்து பார்க்கணும். அது மாரி லைக் இப்ப சிஎம் ஜோசப் விஜய் சார் வந்து அத பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதே மாரி அவர் சொன்னது எல்லாத்தையும் செய்வாரு. இதுக்கு மேலயும் செய்வாருங்கிற ஒரு ஹோப் இருக்கு. ஆ நாங்க வோட் போட்டிருக்கோங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாலும் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறது இல்ல. சப்போஸ் அவரு ஏதாவது தப்பு பண்ணாலுமே வி ஷுட் கிரிட்டிசைஸ் ஹிம் அண்ட் நாங்க கொஸ்டின் கேட்போம். அதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு குடுத்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். 3 இது வாக்குறுதி குடுத்திருக்காரு. அந்த இதுக்கு ஃபைன் பண்ணிருக்காரு. ஆமா. அது எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் ஒரு எல்லா கவர்மெண்ட்டும் வந்தோடனே ஒரு நியூவா ஸ்டார்ட் பண்றதுதான். ஸோ இவரும் அந்த ஒரு இதுல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜிக்கல் திங்க் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஹோப் இட்ஸ் வில் சக்சஸ். மகளிருக்கு வந்து அந்த பாதுகாப்புக்கும் அப்புறம் போதைப் பொருள் ஒழிப்பு இட்ஸ் உண்மையிலேயே சொல்லணும்னா இது ரொம்பவே தேவையான ஒரு கண்டிஷன். இங்க நம்ம சென்னையிலயும் சரி, சுத்தி இருக்க ஏரியாலயுமே சரி, நிறைய இடத்துலயுமே வந்து இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது? அத வந்து அடிமட்டத்தோட ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். அது ஒழிஞ்சாலே நிறைய சிட்டிசன்ஸ் எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடோட growth இன்னுமே அதிகமாகும். ஸோ அது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு திங். அத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபைனலா ஒரு ஸ்பீச் குடுத்தாரு. அந்த ஸ்பீச் எப்படி இருக்கு? அது வந்து லைக் இதுவரைக்கும் பாஸ்ட்லலாம் குடுத்துருப்பாங்கல்ல. லீடர்ஸ் வந்து இந்த தூய தமிழ்லயே பேசி, அப்பலாம் லைக் உட்காந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி, இப்போ இவரு பேசுறது வந்து லைக் லிட்டரலா ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கான்வர்சேஷன் மாரி இருந்தது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இன்னும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இன்னும் அட்ராக்ஷன வந்து கொண்டு வருது. இன்னும் வந்து லைக் ஏதாவது தப்பு பண்ணா கேட்கணும். எப்படி இருக்கு? அப்படி ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு லைக் ஃப்ரெண்ட்லியா அந்த கான்வர்சேஷன் இருந்தனால, நெறைய யங்ஸ்டர்ஸ வந்து உள்ள பார்க்க வச்சிருக்கு. இனிமே பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து லைக் எப்படி சொல்றது? பாஸ்ட்ல எப்படி தப்பா பார்த்துட்டு இருந்தாங்களோ, அது மாரி இல்லாம பாலிடிக்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அவர் பிரையாரிட்டி. ஒன் ஆஃப் அவர் ஒரு சிட்டிசனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம்னா, அதுவும் நம்மளோட ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் அப்கமிங் ஜெனரேஷன்ஸோட ஹீரோஸா இருக்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணது லைக் உண்மையாவே ஒரு குட் ஸ்டார்ட்ன்னு தான் சொல்லணும். அவர் மினிஸ்ட்ரில கூட ஆ. நல்ல இளம் தலைவர்கள் தான் நிறைய இருக்காங்க. ஆமா, ஆமா. இல்ல, ஆ இதுவரைக்கும் நம்ம பாஸ்ட்ல பார்த்திருப்போம். அதான் லைக் அந்த இதுல பார்த்திருக்கும்போது நம்ம எல்லாம் ஒரு டேலண்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன்ஸா இருந்தாங்க. இப்ப வந்திருக்கவங்க எல்லாமே புதுசா. ஸோ இவங்க ஏதாவது சப்போஸ் மிஸ்டேக் பண்ணாலும் வி ஷுட் சப்போர்ட் ஹிம் அண்ட் சேஞ்ச் பண்ணதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணும். அது ரொம்ப லைக் இப்ப யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல இருக்கிறத வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல இப்ப யங்ஸ்டர்ஸாவே வந்திருக்கிறதுனால அது ரொம்பவே உண்மையாவே நல்ல ஒரு ஸ்டார்ட் மூவ்மெண்ட் தான். பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் செங்கோட்டையன் சாரும் இருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸும் தளபதிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, அதே மாரி லைக் யங்ஸ்டர்ஸ் பிளஸ் எல்லாத்தையும் வந்து ஓவராலா கம்யூனிட்டிய பார்த்து நம்ம தமிழ்நாடு growth பண்ணணும். ஜோசப் விஜய் நான் அது சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லிட்டரலி வந்து அவரோட டயலாக் அவர் சொன்னாரோ இல்லையோ, அவர தாண்டி எல்லாருமே தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கும்போது அது வந்து லைக் நடந்துராதாங்கிற ஒரு மூமெண்ட்டா தான் இருந்துச்சு. அது நடக்கும்போது லிட்டரலி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஷி லிட்டரலி கிரைடு. அந்த அளவு இவங்க ஃபேமிலியே வந்துட்டு டிவிகே விஜய் ஓட பிக் ஃபேமிலி. ஸோ எங்க ஃபேமிலில அப்படி கிடையாது. நான் மட்டும் தான். எமோஷனலா இருந்துச்சுண்ணா. நான் வந்துட்டு எப்படி சொல்றது, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். செம்மையா அழுதுட்டேன். அதை தாண்டி எத்தனை பேர் தடுத்திருப்பாரு, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்காங்க, எவ்வளோ போராட்டங்கள் தாண்டி அவர் வந்துட்டு இந்த நிலைமைக்கு அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் அந்த அந்த சீட்ல உட்காரணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிருப்பாரு. அதெல்லாம் தாண்டி அவரோட அவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் கம்ஸ் ட்ரூ அப்படின்ற ஆயிடுச்சு. அது வந்துட்டு ஆக்சுவலாக அவர் எங்கள் ஃபேமிலியாக ஒருத்தர் பார்க்கறதுனால நாங்கள் வந்துட்டு வெளியாலோ பார்க்கறது கிடையாது. என் அண்ணா அப்படின்ற மாதிரி பார்த்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்டு எனக்கு வந்துட்டு இன்னொன்று என்னன்னா, உமன் சேஃப்டிக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு அவ்வளோ இதாகிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு என்னடா இது சின்ன சின்ன பொண்ணுங்களாம் வந்துட்டு இதாகிறாங்களே, அதுங்களுக்குலாம் என்ன தெரியும், அந்த பொண்ணுங்களுக்குலாம் என்ன பார்த்துருக்கோம் பண்ணியிருக்கோம், ரொம்ப இதாயிட்டாங்க. நான் அந்த விஷயத்துக்குலாம நிறைய யோசிச்சு அழுதுருக்கேன். விஜய் அண்ணா வந்ததும் வேலையா உமன் சேஃப்டிக்காக அதை ஒன்று ஸ்டெப் எடுப்பாரு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இங்கேயே சொல்லிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக நான் செம்ம ப்ரௌடாக இருக்கேன். எனக்கு பேசுறது கூட வார்த்தை வரல. ஐ எம் வெரி ஹாப்பி.
டஃப் டைம்ஸ் மேக்ஸ் டஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. அதே மாரி அவருக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. லைக் 108 வந்து வாங்கியும் அந்த மெஜாரிட்டி அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே இதா இருந்தது. எலெக்ஷன் வச்சா அவர் கண்டிப்பா இத விட அதிகமாவே மெஜாரிட்டி வாங்கியிருப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால ஒரு ஹோப் பயப்பட வேணாம். எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே மக்களுக்காக எடுக்கட்டும். யாராவது ஏதாவது சொல்லிருவாங்க அப்படிங்கிற இது பண்ணாம, அவரு மக்களுக்காகவே உண்மையா இருந்தாலே போதும். அது அவருக்கு வெற்றிய மட்டுமே குடுக்கும். ப்ரோ உண்மையாவே நாங்க அப்படியே கொண்டாடலாம்னு வந்தோம் ப்ரோ. ஆனா கடைசியில அவர் பேச ஆரம்பிச்சோன்னே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நாங்க இப்ப நானே எங்க வீட்ல வந்துட்டு ஓட் கேட்க போகும்போதா இருக்கட்டும், ஆர்டிஜே பைக் சொல்லுங்க. அதான் இப்ப நானே வந்துட்டு எங்க வீட்ல ஓட்டு கேட்க போகும்போதா இருக்கட்டும், டேய் அவருக்கெல்லாம் ஓட்டு போடாதடா ஜெயிக்க மாட்டாரு, ஏடிஎம்கேக்கு போடு, டிஎம்கே வராது, டிஎம்கேக்கு போடு, ஏடிஎம்கேக்கு வராது, பிஜேபி உள்ள வரக்கூடாது, காங்கிரஸ் உள்ள அப்படி இப்படின்னு சொன்னாங்க ப்ரோ. ஆனா நாங்க அவரை நம்பணும், நம்பி ஓட்டு போட சொன்னேன் எங்க வீட்ல. அதே மாதிரி என்ன நம்பி கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க, அவரை நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி ஜெயிச்சு இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஜெயிச்சுட்டு அந்த சி ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்றப்போ உண்மையாவே எல்லாருமே பிரேக் ஆயிட்டவங்க. உண்மை எல்லாம் கத்திட்டு இருந்தோம் அந்த மொமெண்ட் வரைக்கும். கரெக்டா அவர் வாயில இருந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அட்டர் ஆன உடனே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டோம். ஸோ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இவ்வளோ நம்பின மக்களுக்காக நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நல்லது பண்ணுவார். அவர் 3 கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆட்சி ஆமா ப்ரோ. வந்து யூனிட் ஃப்ரீ மின்சாரம், மகளிருக்கு பாதுகாப்பு படை, அது எப்படி போதை ஒழிப்பு. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கையெழுத்து எப்படியுமே வந்துட்டு இவர் தான் போடுவார். நாங்களே கெஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. ஃப்ரீ கரண்ட் அது ஒன்றும் நம்ம இப்போ வந்து 2 months சர்வே எடுத்து இவங்க ஃப்ரீ யூனிட்ஸ் கொடுத்தாங்க. அது அவ்வளோவா பெருசாக லாபம் இல்லை. நமக்கே தெரியும் இப்போ 2 months சர்வே எடுத்து 100 யூனிட்ன்றப்போ ஒரு மந்த்துக்கு வந்துட்டு 50 யூனிட்ஸ் தான் நமக்கு கணக்கு வருது. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கோம்னா, நான் 2 மாதம் எடுக்காம நான் 1 மாதத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அறிக்கையிலே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பார். போதை ஒழிப்பு வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவார் நம்புகிறோம். ஏன்னா அதனால வந்துட்டு இப்போ சின்ன பையன் கைக்கு வந்துட்டு ஒரு போதைப் பொருள் போய் சேருது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்துட்டு அதில் இன்வால்வ் ஆகாம அது போயிருந்திருக்காது. கண்டிப்பா ஒரு சின்ன கவுன்சிலரா இருந்தாலோ இல்ல பெரிய எம்எல்ஏவா இருந்தாலோ ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு நகர செயலாளர் போஸ்டிங்ல இருக்கவன தெரியாம அந்த போதைப் பொருள் வந்து அந்த சின்ன பையன் கைக்கு போய் சேர்ந்திருக்காது. ஸோ அந்த லெவல்ல நம்ம எடுத்தோம். அதனாலதான் எங்க தலைவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இங்க நான் மட்டும் தான் சென்டரு, கீழே எதுவுமே கிடையாது, வேற யாராச்சும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஆடலாம் நினைச்சீங்கன்னா இப்பயே அதை நினைப்ப அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரப்ஷன் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றாரு. என் தலைமையில யாருமே பேசும்போது எந்த அமைச்சரும் கரப்ஷன்லாம் வாங்கக்கூடாது. அதுதான் ப்ரோ சொன்னாரு. இங்க நான் ஒரு சென்டர் தான், அதுதான் நான் சொன்னேன், ஒரு சென்டர் தான் நான் இருக்கேன். எந்த எம்எல்ஏக்களும் என் முன்னாடி வந்துட்டு இப்ப ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஆடாதீங்க, இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏன்னா எந்த தலைவனுக்கும் வாயில இருந்து இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆடக்கூடாதுன்ற வேர்ட்ஸ் எல்லாம் எந்த தலைவர்களுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்றதோட சொல்லி முடிச்சிருக்காரு. அவருடைய மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ரொம்ப யங் ஜெனரேஷன் தான் நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி இருக்கு? ரொம்ப புதுசா இருக்கு ப்ரோ. உண்மையாவே எங்களுக்குலாம் இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஈகரா இருக்கு. நம்மளும் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகலாம், படிச்சு முடிச்சு நம்மளும் ஒரு பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகலாம், போகலாம், என்ன கத்துக்கலாம், செய்யலாம் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஸோ வந்துட்டு இவ்வளவு வருஷமா வந்துட்டு 50 வருஷம் 70 வருஷம் இந்த கட்சிகள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் மட்டும் தான் எம்எல்ஏவா இருந்தாங்க, எம்பியா இருந்தாங்க. அப்படியே அவங்க இருந்துட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்களோட பசங்க இருப்பாங்க, இல்லைன்னா திருப்பி மூத்த தலைவர்கள் மட்டும் தான் இருந்துட்டு வந்தாங்க. இப்போ இவர் வந்து யங்ஸ்டர்ஸை நம்பி நிக்க வச்சிருப்பாரு. கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் இறங்கி வேலை செஞ்சு தலைவருக்காக நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. இல்லாம ஜெயலலிதா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் இப்போ அண்ணன் கட்சி ஆரம்பிச்சப்போ தான் பெண்கள் அதிகமாக அரசியல் ஈடுபடுறாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு காலத்தில் அரசியல் பேசுறதுக்கே ஸ்கூல் காலேஜில் பேச முடியாது, அது ஒரு சாக்கடை பற்றி ஏன் பேசுறீங்க அப்படின்றாங்க. ஆனால் இப்போ அண்ணன் வந்ததுக்கப்புறம் எங்களால் தைரியமாக இடத்துல போய் பேச முடியுது. அண்ணன் சார்பாக நாங்கள் ஒரு அநீதிக்கு குரல் கொடுக்க முடியுது. இதுக்கப்புறம் கொடுப்போம்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவர் ஏதாவது அவங்க மினிஸ்டர் தப்பு பண்ணா கண்டிப்பா எல்லாம் கண்டிப்பா தட்டி கேட்பாரு. ஏன்னா எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பதவி இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருக்க எம்எல்ஏக்களும் அவங்க கூட்டத்தையும் கைக்குள்ள வச்சு ஐஸ் வச்சு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவர் பதவி எடுத்த முதல் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன, இப்ப ஆட்சி அமைச்சிருக்கோம், எல்லா எம்எல்ஏக்களும் வெற்றி தான் அடைஞ்சிருக்கீங்க, மக்களுக்கு பணி பண்ண தான் வந்திருக்கீங்க, நீங்க ஆடக்கூடாது, எல்லாரும் ஏன் கைக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லி அவர் இப்பவுமே அவர் கைக்குள்ள எடுத்துட்டு எல்லாமே ஒரே சென்டர் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கண்டிப்பா ஆட்சி நல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, ஊழல்வாதிகளை வச்சு எப்படி நீங்க நல்லாட்சி கொடுப்பீங்க, கரப்ஷன் இல்லாம சொன்னாங்க. தலைவன் எப்படி இருக்கானோ, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா அவன் போய் சேர்ற காலேஜோ ஒரு ஸ்கூலோ அதை பொறுத்து தான் அந்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகளே கட்சிக்கு வந்திருக்காங்க. எங்க தலைவர் அவங்க கரெக்டாக கட்டுப்பாடாக வச்சு கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் கொடுப்பா நம்பிக்கை இருக்கேன். பதவியேற்று விழா வந்து சிறப்பாக நடந்தது. இவ்வளோ வருஷமாக நாங்கள் பார்த்தது இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இளைய தலைமுறைகள், குறிப்பாக இளைய தலைமுறைகள் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. இது மேலே மேலே நல்ல திசையில நோக்கி போக நம்புகிறோம். இதை வந்து விஜய் வந்து இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் சிறப்பாக பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே டயத்தில் விஜய்க்கு ஒரு கோரிக்கை என்னென்னா, கணினி அறிவியல் படித்தவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கடந்த 10 வருஷமாக பிஎட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் முடிச்சுட்டு வேலை கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதை நம்பி இந்த தடவை நிறையா பேர் வந்து இவங்களை விஜய் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு
ஓட் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் குறிப்பாக அதை நீங்கள் வந்து கவனித்து அதை அந்த கணினி அறிவியல் படித்தவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்கன்னா இன்னும் மென்மேலும் சிறப்பாக இருக்கும் இந்த அரசு. ஊழலற்ற நேர்மையான அரசை தருவார் என்று நம்பி வாக்களித்திருக்கோம் எல்லோரும். குறிப்பாக எனது குடும்பத்தார்கள் அனைவரும் விஜய் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஓட் பண்ணியிருக்கிறாங்க. இதை சிறப்பாக நிறைவேற்றுவாருன்னு நம்புகிறேன். 5 நாளா நியூஸ் சேனலை விட்டு வேற எதுவுமே பார்க்கல. ரொம்ப ஆர்வமா இந்த இதை பார்க்கறதுக்காக இப்போ இங்கே வந்து நேராக பார்க்கலான்ட்டு வந்தோம். ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நாங்க இதுவரைக்கும் பாலிடிக்ஸ்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டினதே இல்லை. இப்படி ஒரு கவர்மெண்ட் வரணும்னு நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்தது. 2 பேரை விட மாற்றமா ஒன்று வரணும்னு அதை நினச்சோம். இது நல்ல மாற்றமா இருக்கணும். பெண்களுக்கு சேஃப்டி ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு, பசங்க ஃப்யூச்சரு, யங்கர் ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம்.